ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, தேங்காய், ரவை, நேந்திரப்பழம், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், பால் எடுத்திருக்கேன். இப்போது நேந்திரப்பழத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு நேந்திரப்பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை வந்துட்டு உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சக்கரை போட்டாலும் சரி, நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா கிண்டிடும். அப்படின்னா நல்லா கட்டி பதம் வந்துடும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியதான், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட, அதிகம் எண்ணெய் இல்லாத சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.